அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தோம்னா உலக பொதுமுறை திருக்குறளுக்கும் கணிதத்துக்கும் உள்ள தொடர்பு தான் பார்க்க போகிறோம். இது பற்றி பார்த்தா உமாதானுங்கிற ஒரு மேத்தமெட்டிஷியன் வந்து தினமலரில் வந்து கட்டுரை எழுதியிருக்காங்க. அதை வந்து நான் வீடியோ வடிவத்தில் வந்து இப்போ கொடுக்க போகிறேன். சரிங்களா? இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து பார்த்தோம்னா திருக்குறள் வந்து பார்த்தோம்னா மொத்தம் வந்து 7 சீர்கள் தான் இருக்கும். திருக்குறள் மற்றும் திருவள்ளுவர் அதை தான் நான் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அதேமாதிரி அதிகாரம் பார்த்தோம்னா 133, குறள்கள் வந்து மொத்தம் வந்து பார்த்தா 1330, ரெண்டுமே 7ஆல் வகுப்படும். சரிங்களா? இப்போ 7ஆல் வகுப்படும் போது 19 மற்றும் 190 கிடைக்குது. அடுத்து நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா திருக்குறள் வச்சு அடுத்து நம்ம என்ன சொல்லலாம்னா 7ங்கிற நம்பருக்கு ஒரு தொடர்பு இருக்குது. அதாவது பார்த்தோம்னா இந்த திருக்குறள் வந்து 7 சீர்கள் மட்டும்தான் இருக்குது. அதேமாதிரி எண்களை பற்றி ஒரு திருக்குறள் சொல்லுது. அது 392வது திருக்குறள். அந்த 392வது திருக்குறள் தான் எண்ணென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. 392ங்கிறது 7ஆல் வகுப்படும் எண்ணு தான். அதே மாதிரி வந்து பார்த்தா திருக்குறள் வந்து பார்த்தா 7 சீர் 133 அதிகாரம், அதே மாதிரி 1330 திருக்குறள் மற்றும் 7ஆல் வகுப்படுவது வந்து ஒரு கூட்டுத்தொடர் அமைத்தோம்னா 7 + 14 எக்ஸட்ரா அப்படின்னு பார்த்தோம்னா 1330 என்று சொல்லலாம். அதில் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து இதை வந்து ஒரு கூட்டுத்தொடராக நம்ம அமைக்க போகிறோம். அது ஒரு ஃபார்முலா அப்படியே வச்சு சொல்ல போகிறேன். இப்போ இந்த ஃபார்முலா வந்து பார்த்தோம்னா ஏ சமம் 7, டி சமம் வந்து பார்த்தோம்னா 7. எப்படி பார்த்தோம்னா 14 - 7 பண்ணோம்னா 7 தான் கிடைக்கும். 21 - 14 7 தான் கிடைக்கும். இப்போ ஏனுங்கிறத அதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஒரு ஃபார்முலா இருக்குது, ஏ + n - 1 × d. இதை சப்ஸ்டியூட் பண்ணால் கடைசி ஆன்சர் என்ன வந்து n = 190ங்கிறது கிடைக்கும். இந்த 190 வச்சு நம்ம அடுத்து வந்து இதோட SNங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அது வந்து கூடுதல். சரிங்களா? இப்போ SN சமம் வந்து n/2 2a + n - 1 × dங்கிறது பார்த்தோம்னா இதில் nக்கு பதிலாக 190, ஏக்கு பதிலாக 7, டிக்கு பதிலாக 7ன்னு போட்டோம்னா நம்மளுக்கு கடைசியில் ஒரு ஆன்சர் கிடைக்கும் 1,27,015ன்னு கிடைக்கும். இந்த 1,27,015மே 7ஆல் வகுப்படும் எண்கள் தான். சரிங்களா? இந்த காணொலி மூலமாக வந்து பார்த்தோம்னா திருக்குறளில் வந்து பார்த்தா 7ங்கிற நம்பருக்கு 7ங்கிற எண்ணுக்கு வந்து நிறைய தொடர்பு இருக்குங்கிறத பார்த்தோம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னும் நிறைய வந்து தமிழ் இலக்கியத்தில் வந்து நிறைய எண்கள் தொடர்பு இருக்குது. அது வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.